வராகி அம்மன் பஞ்சமி விரதம் என்பது வராகி தேவி பக்தர்களால் கடைபிடிக்கப்படும் ஒரு விசேஷமான விரதமாகும். இந்த விரதம் பற்றி வராகி அம்மன் வழிபடும் அனைவருக்கும் தெரிந்ததே. இது மாதந்தோறும் வரும் 2 முறை பஞ்சமி திதியானது வருகிறது. இவ்விரதம் வராகியம்மனை மனதார வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும். இதில் தேய்பிறை பஞ்சமி அன்று இரவில் வழிபட்டால் ஏவல், பில்லி, சூனியம் இவை நம்மை நெருங்காமல் காக்க முடியும். இரவு நேர வழிபாடு வராகியம்மனுக்கு சிறப்பு வாய்ந்தது. இப்போது எதிரிகளை உடவிட, கண்திருஷ்டி காணாமல் போக, பிரிந்து போன உறவுகளை ஒன்று சேர பரிகாரம் பார்க்கலாம். வராகியம்மன் புகைப்படம் அல்லது சிலை இதில் எது வேண்டுமானாலும் வைத்து வழிபடலாம். இதில் இரண்டுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் மனதார வராகியம்மனை நினைத்து ஒரு அகல் விளக்கு எடுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுங்கள். தேய்பிறை பஞ்சமி அன்று வராகியம்மனுக்கு பஞ்சதீபம் ஏற்றி அம்மனுக்கு சிகப்பு நிறம் கொண்ட மலர்கள் வைத்து வராகி மந்திரம் தெரிந்தால் சொல்லுங்கள். இல்லையென்றால் ஓம் வராகி தாயே போற்றி என்று 108 முறை சொல்லுங்கள். பின்னர் வராகியம்மன் முன்னர் அமர்ந்து உங்கள் ஒரு கையில் சிறிதளவு கடுகு எடுத்து கொள்ளுங்கள். உங்கள் கை மார்பு பக்கத்தில் வைத்து கொள்ளவும். பின்னர் உங்கள் எதிரியின் பெயர் மற்றும் அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தீமை நினைத்து தேங்காய் ஓட்டால் நெருப்பு பற்ற வைத்து அதில் அந்த கடுகை போடவும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர மேலே சொன்ன மாதிரி 2 கைகளாலும் கடுகை எடுத்து 2 கை போட வேண்டும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வளர்பிறை பஞ்சமியில் பரிகாரம் செய்ய வேண்டும். எதிரிகளை உடவிட தேய்பிறை பஞ்சமியில் பரிகாரம் செய்ய வேண்டும். தேங்காய் ஓட்டால் ஆன நெருப்பு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த பரிகாரம் தொடர்ந்து 8 பஞ்சமி வழிபட்டால் நினைத்தது நடக்கும்.